Bismillahirrahmanirrahim. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Vanakkam. Good morning, students. நாங்கள் உங்களுக்கு இன்றைய வகுப்பை யூடியூபினூடாகவும் ஜூம் ஊடாகவும் தந்து கொண்டிருக்கின்றோம். என்றாலும் கூட யூடியூபினூடாக தெளிவாக வகுப்பு அவதானிக்க கூடியதாக இருப்பதால் ஜூமினூடாக இணைந்து கொண்டவர்கள் யூடியூபினாக இணைய வசதி இருப்பின் யூடியூபினாக இணைந்து கொள்ளுமாறு பண்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இனி நாங்கள் எங்கள் பாடத்தை ஆரம்பிப்போம். மாணவர்களே, நாங்கள் மின்காந்த தூண்டல் என்ற பாடத்தின் இறுதி பகுதியை அனுமதித்துக் கொண்டிருக்கின்றோம். நாம் கடந்த வகுப்பில் கடைசியாக நீரோட்டம் ஆடலோட்டம் என்ற இடத்தில் நாங்கள் விட்டோம். ஆகவே இன்றைய வகுப்பை நாங்கள் நீரோட்டம் ஆடலோட்டம் என்ற தலைப்பினூடாக நாங்கள் அவதானிக்க இருக்கின்றோம். எனவே தேதியிட்டுக் கொள்ளுங்கள். மாணவர்களே, உங்களுக்கு நாங்கள் செய்கின்ற இந்த வகுப்பு வாரத்தில் ஒரு நாள் செய்கின்ற வகுப்பு போதாமல் இருக்கும். ஆகவே நாங்கள் எதிர்வரும் திங்கட்கிழமையை அடுத்து நாங்கள் உங்களுக்காக ஒரு ரிவிஷன் கிளாஸ், அதாவது பேப்பர் கிளாஸ் ஒன்றை ஆரம்பிக்க இருக்கின்றோம். ஆகவே நீங்கள் அடிக்கடி எங்கோடு தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு மெசேஜ் தருவோம் எப்போது ஆரம்பிக்கப்படும் என்று. ஒரு வாரத்தில் ஒரு நாள் இன்னும் மற்றும் ஒரு நாளை ஆரம்பிப்போம் என நாங்கள் உத்தேசித்திருக்கின்றோம். ஓகே மாணவர்களே, நாங்கள் இன்றைய வகுப்பில் நீரோட்டமும் ஆடலோட்டமும் என்ற பகுதியை அவதானிக்க இருக்கின்றோம். தலைப்பிட்டுக் கொள்ளுங்கள். நீரோட்டமும் ஆடலோட்டமும். இந்த பாதி நாங்கள் இரண்டு உங்களுக்காக பாடப்புத்தகத்தில் இரண்டு பரிசோதனை காணப்படுகின்றன. நாங்கள் இப்போ அதனை கீழித்தான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறோம். மாணவர்களே, இதற்காக நாங்கள் உங்களுக்கு ஒரு மையப்பூச்சிய கல்வனமானியும் மையப்பூச்சிய கல்வனமானியின் தொழிற்பாட்டின் போது அதில் வோல்டேஜ் கூடி பாதிப்படையாதிருப்பதற்கு ஒரு தடையையும் சேர்த்து இணைத்து இங்கே நாங்கள் என்ன செய்கிறோம், ஒரு பேட்டரியை இணைத்துள்ளோம். இப்போது மையப்பூச்சி கல்வமானி ஒரு திரும்பலை காட்டும். அதனை நாங்கள் அவதானிப்போம். அடுத்து இன்னுமொரு மின்சுற்றில் இந்த பேட்டரிக்கு பதிலாக உலர் மின்கலத்துக்கு பதிலாக நாங்கள் என்ன வைக்கிறோம், ஆடலோட்டம் ஆடலோட்ட மின்பிறப்பாக்கி ஒன்றை வைக்க உள்ளோம். ஒரு டைனமோ ஒன்றை நாங்கள் கைவசம் டைனமோ இல்லை, டைனமோ ஒன்றை வைப்போம். ஆடலோட்டத்துக்குரிய குறியீடு ஒரு எஸ் வலையை நான் இப்படி காட்டுவோம். ஆடலோட்டம். இங்கே நாங்கள் தடை ஒன்றை போட்டு கல்வனமணியை பாதுகாப்போம். இனி மாணவர்களே, அவதானியங்கள். அதுக்குரிய பெயர்களை நீங்கள் எழுதிக் கொள்வோம். நாங்கள் இப்போது மின்னோட்டம் இது கூட பாய்கின்றது. மின்னோட்டம் பிளஸ்ல இருந்து மைனஸை நோக்கி மின்னோட்டம் பாயும். மின்னோட்டம் பாய்ந்து இந்த காட்டியை தள்ளி கொண்டு போவது போன்று நீங்கள் அவதானிக்கலாம். அதாவது ஊசியானது வலஞ்சுழியாக வலது சைட்டை நோக்கி வலஞ்சுழியாக அது திரும்பல் அடைவதை அவதானிக்கலாம். அது அந்த மின்னோட்டமான தடை கூட வந்து மறைமுனையை அடைகின்றது. ஆகவே இது ஒரு புற்று பூர்ணமாகின்றது. இங்கே பார்க்கலாம் நீங்கள் மையப்பூச்சிய கல்வனமணியின் பூச்சிய புள்ளி பூச்சியம் இங்கே காணப்படுகிறது. இந்த ஊசியானது இவ்வாறு
ஒரு காலத்தில் அவ்வாறு திரும்புவதையும் இன்னொரு காலத்தில் இவ்வாறு திரும்புவதையும் மையத்திலிருந்து வலதும் இடதுமாக அது காட்டி ஊசியை நாங்கள் காட்டி என்கின்றோம். காட்டியானது வலது இடதுமாக அசைவதை அவதானிக்கலாம். ஏன் அவ்வாறு அசைகின்றது என்றால், இவ்வாறு இந்த திசையில் அசையும் போது உங்களுக்கு தெரியும் மின்னோட்டம் இவ்வாறு பாய வேண்டும். அப்போதுதான் அது அந்த திசை அந்த வலப்புறமாக அசையும். மீண்டும் மின்னோட்டம் இந்த திசையில் பாய்ந்தால் தான் இடப்புறமாக அசையும். ஆகவே ஆடலோட்ட மின்னானது இரு திசைகளிலும் மின்னை வழங்குகின்றது. இரு திசைகளிலும் மாறி மாறி முதலாம் சுற்றில் இவ்வாறு மின்னோட்டத்தை பூர்த்தி செய்யும், இரண்டாம் சுற்றில் இந்த திசையில் சென்று மின்னோட்டத்தை பூர்த்தி செய்யும். ஆகவே என்ன செய்யப்படுகிறது, இந்த மையப்பூச்சை கலவமானி இரு திசையிலும் மின்னோட்டத்தை வழங்குகின்றது. ரைட், ஓகே. அப்போ இது ரெண்டு நீங்கள் அவதானங்களை இது கூட அவதானங்களை நாங்கள் எழுதிக் கொள்வோம். அப்போ அவதானம் இங்கு ஒரு ஒன்றெண்டு போட இல்லாட்டி ஒரு ஒன்றெண்டு போடுவோம், ஒரு ரெண்டு போடுவோம். ஒரு ஒன்றில் அவதானம் என்ன போடலாம், மையப்பூச்சிய கல்வாமானி ஒரு திசையில் மற்றும் வாசிப்பை காட்டியது. எழுதிக் கொள்ளுங்கள். ஒரு ஒன்று மையப்பூச்சிய கல்வாமானி ஒரு திசையில் மற்றும் வாசிப்பை காட்டியது. ஒரு இரண்டு மையப்பூச்சிய கல்வனாமானி இரு திசைகளிலையும் திரும்பலை காட்டியது. இரு திசைகளிலும் திரும்பலை காட்டியது. சரி மாணவர்களே, இப்போது உங்களுக்கு தெரியும் இது ஒரு திசையில் நேரத்துடன் அதாவது டைமோடு ஒரு திசையில் மட்டும் திரும்பலை காட்டியதை நாங்கள் சொல்றோம் நேரோட்டம் எனவும், நேரோட்டம் எனவும், இவ்வாறு இரு திசைகளிலும் மின்னோட்டம் பாய்வதை ஆடலோட்டம் என்று நாங்கள் அழைக்கிறோம். ஆடலோட்டம். ஆகவே நேரோட்டத்தை நாங்கள் டிசி என்றும், டைரக்ட் கரண்ட் என்றும், ஆடலோட்டத்தை ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் ஏசி என்றும் நாங்கள் அழைக்கின்றோம். நேரோட்டம் டிசி, ஆடலோட்டம் ஏசி. ஆடலோட்டம் ஏசி குறித்துக் கொள்ளுங்கள். இது என்ன நேரோட்டம், ஆடலோட்டம். இனி மாணவர்களே, நேரோட்டத்தையும் ஆடலோட்டத்தையும் நாங்கள் வரைவுகள் ஊடாக அவதானித்தால், நேரோட்டம் டிசி உங்களுக்கு தெரியும். நேரோட்டம் எவ்வாறு ஒன்றில் என்ன செய்யும், பிளஸினூடாக வலஞ்சுழியாக அது சுழற்சி அடையும். அதாவது பேட்டரியை நீங்கள் இருக்கும் திசையில் வைக்கப்பட்டிருப்பின் அது வலஞ்சுழியாக திரும்ப அடைந்தால் ஒரு நேரோட்டம் பெறப்படும். ஒரு திரும்பல் தான் காட்டும். ஆனால் சுவிட்ச் ஆஃப் பண்ணால் தான் என்ன செய்யப்படுகிறது, மீண்டும் என்ன செய்யும், மின்னோட்டம் பூச்சி கல்வனமானி பூச்சியது வரும். அப்போ சுவிட்ச் ஆன் பண்ணால் ஒரு திசையில் காட்டும். பேட்டரியை திருப்பி நீங்கள் மாற்றி வைத்தீங்கன்றக்கா கீழே போட்டுக்கலாம். அல்லது பேட்டரி திசையை மாற்றினா மின்னோட்ட திசையை மாறிக்கும் போது ப்ளஸ் மைனஸ் போட்டிப்பது திசை, இந்த பெருமானம் அல்ல திசை. இதில் பெருமானம் மின்னோட்டம் ஐ, இது டைம் டி. மின்னோட்டம் ஐ, டைம் டி. இவ்வாறு நீங்கள் ஐயும் டீயும் போட்டதுக்கு புள்ளி வழங்க முடியாது. ஐ என்பது என்னது, மின்னோட்டம். ஆகவே ஆம்பியர் என்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த அலகை குறிக்க வேண்டும். டைம் அலகு செகண்ட், அதனை குறிக்க வேண்டும். இங்கே ஆம்பியர் அலகு, டைம் செகண்ட். ஆகவே நீங்கள் பேட்டரியை திருப்பி அடுத்த திசைக்கு, அதாவது ஏற்கனவே நீங்கள் பேட்டரியை இந்த திசையில் நீங்கள் வைத்தீர்கள். அப்போது என்ன நடக்கின்றோம்,
இந்த ப்ளஸின் ஊடாக மேலே மேலே மின்னோட்டம் வளம் சொல்லி ஒரு திசையை காட்டியது. திருப்பி பேட்டரி நீங்கள் மாற்றி வைத்திருந்தால் நடக்கணும். அது அதுவும் ஒரு திசையில் தான் மின்னோட்டம் மையப்பூச்சி கலமானி இடஞ்சொல்லியாக திரும்பலை காட்டும். ஆகவே நாங்கள் அதனை இவ்வாறு காட்டுவோம். அப்போ ஒன்றில் அது வலஞ்சொல்லியாக அல்லது இடஞ்சொல்லியாக ஒரு திசையை மட்டும் நீரோட்டம் டிசி கரண்ட் டிசி நேரோட்டமின் ஒரு திசையில் மட்டும் மின்னோட்டத்தை காட்டுகிறது. இப்போ உங்களுக்கு தெரியும், சுவிட்சை ஆஃப் பண்ணினால் என்ன நடக்கும்? சுவிட்சை ஆஃப் பண்ண நடக்கும், அது கரண்ட் இல்லாமல் போகும்னா அப்போ நீரோட்டம் என்ன காட்டுகிறது? மறுகால சுவிட்ச் ஆஃப் பண்ணால் கரண்ட் இல்லாமல் போகும், பூச்சியதை காட்டும். திருப்பி நடக்கும், நீங்கள் கொஞ்சம் நேரம் தாமதித்து திருப்பி நீங்கள் முன்ன ஓப்பன் பண்ணா இப்படி வேணாம். அப்போ விட்டு கரண்ட் சுவிட்ச் ஆஃப் பண்ணும்போது அது பூச்சியத்துக்கு வந்து சேரும். ஒன்றில் மேலே அல்லது கீழே என்ன செய்யலாம், வந்து சேரலாம். சரியா? அல்லது கெப்பாசிட்டர் ஒன்றினூடாக அல்லது கெப்பாசிட்டர் ஒன்றினூடாக கொடுத்தால் என்ன செய்யலாம், ஓரளவு நேர்கோட்டு கூட, அதாவது கொள்ளளவு ஒன்றுண்டாக கொடுத்தால் நேர்கோட்டுண்டாக வரலாம். என்றாலும் நீங்கள் பேட்டரிக்கு கொடுக்கின்ற பல்ப் தடைகளை கொண்டிருப்பதால் அவருடைய மின்னோட்டத்தில் என்ன செய்யலாம், ஒரு திசையில் மின் வந்தாலும் கூட அது சின்ன தளம்பலை காட்டலாம். இவ்வாறெல்லாம் இருந்தாலும் கூட எல்லாம் நேரோட்டத்தை தான் குறிக்கின்றது. ஏன்? ஒரு திசையில் மட்டும் மின்னை செலுத்துகின்றது. ஒரு திசையில் மட்டும் மின்னை செலுத்துவதெல்லாம் நேரோட்ட மின். இவ்வாறான படங்கள் உங்கள் பாடத்து புத்தகத்தில் பயிற்சிகள் தரப்பட்டிருக்கின்றன. அப்போதெல்லாம் நீங்கள் மிக அவதானிக்க வேண்டும். ஒரு திசையில் மின்னோட்டம் செல்கின்றது தான் இதை காட்டுகின்றது. சரியா? இவ்வாறும் ஒரு வினா புத்தகத்தில் தரப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு பூச்சியத்தை அடைகின்ற அலை அரை சீராக்கம் போன்று காணப்படுகின்றது. இதுவும் ஒரு நீரோட்ட மின்னாகவே நாங்கள் கருத வேண்டும். ஏனென்றால் அது பூச்சியத்தை அடைந்து மீண்டும் ஒரு திசையில் மட்டுமே மின்னை செலுத்துகின்றது. சரியா? ஓகே, ரைட். இப்போ நீங்கள் இந்த கிராஃப் மட்டும் கீழ்நாளும் காணும், மற்றகள் நீங்கள் தெரிஞ்சு வைத்திருக்க வேண்டும். இவையெல்லாம் நீரோட்ட மின்னை காட்டுகின்ற வரைப்புகள். இனி மாணவர்களே, நாங்கள் அடுத்து ஆடலோட்ட மின்னை காட்டுகின்ற வரைப்புகளை அவதானிப்போம். ஆடலோட்ட மின்னை காட்டுகின்ற வரைப்பு ஏசி அது வந்து நீங்கள் ஏற்கனவே போட்டது போல என்ன செய்யப்படுகிறது, அது இரு திசைகளிலும் மின்னை செலுத்துகின்றது. ஆகவே நாங்கள் மின்னோட்டத்தை ஆம்பியர் இரு திசையையும் காட்டுவதற்காக ஒரு திசையை ப்ளஸ் என்றும் அடுத்த திசையை நாங்கள் மைனஸ் என்றும் காட்டுகிறோம். மைனஸையும் காட்டிட்டு இப்போ டைம் செகண்ட் இரு திசைகளிலும் மின்னோட்டம் செல்லுவதால் என்ன சொல்கிறோம், அது மேலேயும் செல்லும் கீழேயும் செல்லும். இரு திசையிலும் இது ப்ளஸ் ஆல மின்னோட்டம் செல்லும், திருப்பி அடுத்த திசையிலையும் மின்னோட்டம் செல்லும், மைனஸ் மின்னோட்டம் செல்லும். இவ்வாறு இரு திசைகளிலும் மின்னோட்டம் செல்கின்றது. அப்போ ஒரு ஏசி கிராஃப் வந்து இவ்வாறு அமையும். ஒரு அலை வடிவம் போன்று காணப்படும். இரு திசைகளிலும் மின்னோட்டம் செல்வதை காணலாம். செல்லும்போது திசை மாறும்போது பூச்சிய மின்னோட்டத்துக்கு அது வந்து சேர்கிறது. ஆனால் மிக வேகமாக அது இயங்குவதால் என்ன செய்ய முடியாது. அது அந்த மின்குமிழ்களை இந்த வேறான மின்குமிழ்கள் இதில் நாங்கள் இந்த மின்கும் எடுக்கலாம். இது வந்து ஒரு அந்த ப்ளஸ் மைனஸ் காணும் நீரோட்ட மின்குமிழ் உண்டு.
ரைட். இந்த மின்குமிழை எங்களால் ஓரளவு கருதலாம். இது அந்த ஏசிக்கும் பயன்படுத்தலாம், டிசிக்கும் பயன்படுத்தலாம். இதில் அந்த திசை காணப்படுவதில்லை. இதில் சாதாரண நீங்கள் வீடுகள் இப்போ பயன்படுத்த குறைவு இந்த முட்டை பல்புன்னு சொல்கிறோம் நாங்கள். அந்த முட்டை பல்பெல்லாம் என்ன செய்யப்படுது, டிரெக்டாகவே என்ன செய்யப்படுது, ஆடலோட்டத்துக்கு தொழிற்படக்கூடிய மின்குமிழ்கள், நேரடியாக ஆடலோட்டத்துக்கு தொழிற்படக்கூடிய ஏசிக்கு தொழிற்படக்கூடிய மின்குமிழ்கள். அதில் இந்த சர்க்கிட்டும் இல்லை. இந்த மின்குமிழ்கள் இதுக்குள்ள சர்க்கிட் ஒன்று காணப்படுது. சர்க்கிட் காணப்பட்டு அது நீரோட்டமாக அந்த ஒரு திசைக்கு மாற்றப்படுகிறது. சரியா? ஒரு திசைக்கு மாற்றப்படாது. இதுக்குள்ள டிரான்ஸ்ஃபார்மர் காணப்படுகிறது. டிரான்ஸ்ஃபார்மர் வைத்து வோல்டேஜை குறைச்சி கொடுக்கின்றோம். அதில் ஒரு முழு அலைச்சீராக்க அந்த ஒரு பாலச்சுற்று ஒன்று காணப்படுகின்றது. ஆகவே அதுவும் ஒரு நீரோட்டத்தை திசையை காட்டுகின்ற மின்குமிழாக இருக்கும். சரியா? ஓகே. ஆகவே இது நாங்கள் சொல்கிறோம் ஆடலோட்டத்துக்குரிய வரைவு. நீங்கள் இதனை கீறி முடித்திருப்பீர்கள். ரைட். ஓகே, நாங்கள் அடுத்த பகுதிக்கு வருவோம். உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், நீரோட்டம் பயன்படுத்தப்படுகின்ற உபகரணங்கள், அது மாதிரி ஆடலோட்டம் பயன்படுத்தப்படுகின்ற உபகரணங்கள். சரியா? உங்களோட வீட்டில் நிறைய உபகரணங்கள் காணப்படையிலும் நீரோட்டம் பயன்படுத்தக்கூடிய உபகரணங்கள். ஃபோனுக்கு என்ன செய்ய பண்ணாங்க, ஃபோனுக்கு ஒரு ஃபோனில் நாங்கள் அதுக்கு ஒரு பாப்பேக்கை போட்டு என்ன செய்கிறோம், பேட்டரி சார்ஜ் பண்ணுறோம். அப்போ என்ன நடக்கும், பவர் பேங்கோட ஒரு திசையில் மட்டும் மின்னோட்டம் வருகிறது. என்ன, ஒரு திசையில் மட்டும் மின்னோட்டம் வருகிறது, சேமிக்கப்பட்ட மின்னோட்டம். அல்லது இவ்வாறு ஒரு பாப்பேக்கை போட்டு நாங்கள் என்ன செய்கின்றோம், பேண்டை போட்டு நாங்கள் ஒரு சர்க்கிட் எல்லாம் போட்டு ஒரு திசையில் மின்னோட்டம் எடுக்கின்றோம். சரியா? அது ஓகே. இவ்வாறு வீட்டில் ஆடலோட்டம் பயன்படுத்துகின்ற இடங்களையும் நீரோட்டம் பயன்படுத்தும் இடங்களையும் நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். புத்தகத்தில் உதாரணம் தரப்பட்டுள்ளது. நாங்கள் பேப்பர் கிளாஸில் அது தொடர்பாக மேலதிகமாக கலந்துரையாடப்படும். இனி நாங்கள் மின்காந்த தூண்டலின் இறுதி கட்டமாகிய மின்காந்த தூண்டலை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு பொருள்தான் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் தொடர்பாக நாங்கள் கற்க உள்ளோம். டிரான்ஸ்ஃபார்மர் உங்களுக்கு காணலாம். இங்கு கோயில் சுற்றப்பட்டிருக்கிறது. கோயில் சுற்றப்பட்டிருக்கிறது. வடிவங்களை நாங்கள் இனி கற்போம். ரைட். இனி டிரான்ஸ்ஃபார்மர், இரண்டு வகையான டிரான்ஸ்ஃபார்மர்கள் என்ன கைவசம் டிரான்ஸ்ஃபார்மர் இல்லை. நாங்கள் ப்ராக்டிக்கல் கிளாஸில் டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்து நாங்கள் ப்ராக்டிக்கல் செய்து காட்டுவோம். தற்போது நீங்கள் முடிந்தவரை விளங்கிக் கொள்ளுங்கள். டிரான்ஸ்ஃபார்மரை நீங்கள் வடிவங்களை கண்டிருப்பீர்கள். டிரான்ஸ்ஃபார்மரில் அது ஒன்றோ 3 volt டிரான்ஸ்ஃபார்மர் என்றும் 6 volt டிரான்ஸ்ஃபார்மர் என்றும் 9 volt டிரான்ஸ்ஃபார்மர் 12 watts டிரான்ஸ்ஃபார்மர், இவ்வாறு பல்வேறு வகைப்பட்ட டிரான்ஸ்ஃபார்மர்கள் காணப்படுகிறது. அதாவது இங்கே நீங்கள் 2 வயரை காணலாம். இங்கேருந்து 2-3 வயர்கள் காணப்படும். சரியா? இது நாங்கள் வெட்டு மின் சுற்று 240 வோல்டேஜை கொடுத்தா 240 வோல்டேஜை கொடுத்து மேலுக்கு என்ன செய்யலாம், இங்கே வந்து ஒன்றும் 3 volt, இது 3 volt 6 volt இருந்தால் இந்த 2 வயரையும் தொடுக்கும் போது இந்த 2 வயரையும் நாங்கள் தொடுத்தா இங்கே 3 volt கிடைக்கும்.
அல்லது இந்த ரெண்டு பேரையும் தொடுத்து இதையும் தொடுத்து என்ன செய்யலாம், 9 வோல்ட் பெறலாம். இவ்வாறு பல்வேறு வகையான வோல்டேஜ் பெறுவதற்கு ஏற்ற வகையில் இது வேறு நிறைய ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபார்மர்லையும் காணப்படும். ஓகே மாணவர்களே, இதோட பாகத்தை நாங்கள் படிக்க இருக்கின்றோம். பாருங்கள், இது 240 வோல்டேஜ் நாங்கள் கொடுக்குறோம். ஆனால் எங்களுக்கு என்ன செய்யலாம், 3 வோல்ட் 9 வோல்ட் 6 வோல்ட் 12 வோல்ட்னு சொல்லினாங்க வோல்டேஜை குறைச்சி எடுக்கிறோம். ஆகவே ரெண்டு வகையான டிரான்ஸ்ஃபார்மர் காணப்படுகின்றன. ஒன்று ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், படி கூட்டு நிலை மாற்றி. இரண்டாவது ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர், படி குறை. நிலை மாற்றி. அப்போ நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் தலைங்க போட்டிருப்பீர்கள், நிலை மாற்றிகள், நிலை மாற்றிகள் எழுதிக்கொள்ளுங்கள். நிலை மாற்றி ஒன்று படி கூட்டு நிலை மாற்றி, அடுத்தது படி குறை நிலை மாற்றி. இப்போது நான் ஒரு செயற்பாட்டை வரைந்து காட்டுகிறேன். இந்த செயற்பாட்டை நீங்கள் நம்புவீங்களான்னு பார்ப்போம். நீங்கள் இந்த செயற்பாட்டை நம்புவீங்களா பார்ப்போம். ரைட்டோ, நான் இங்கே மெல்லிய இவ்வாறான கம்பிகள் நிறைய எடுத்து, சரியா, நேரான கம்பிகள் நிறைய எடுத்து ஒரு மென்னிரும்பு ஆணி ஒன்றை செய்துள்ளேன். மென்னிரும்பு அகணி ஒன்றை செய்துள்ளேன். இதில் நான் என்ன செய்கிறேன், ஒரு கோயிலை சுற்றுகிறேன். இதில் ஒரு கோயிலை சுற்றி அங்கே நான் என்ன செய்கிறேன், ஒரு பேட்டரியை வைக்கின்றேன். ஆரம்பத்தில் பேட்டரி ஒன்றை வைப்போம். இப்போது இங்கேயும் ஒரு நாங்கள் கோயிலை சுற்றுவோம். இதில் நாங்கள் ஒரு கல்வனாமானியை வச்சு பார்ப்போம். கல்வனாமானி, இந்த கல்வனாமானி மின்னோட்டம் ஓடுமா? இந்த கல்வனாமானி மின்னோட்டம் ஓடுமா? வெறும் காம்பி இதில் ஒரு பேட்டரி தான் வச்சுக்கிறோம். இதுக்கு மிக எந்த தொடர்பும் இல்லை, கம்பி வயர் ஒன்றும் இல்லை. கம்பிக்கு மேலே சுற்றி இருக்கின்றோம். மின்னணு மகானிக்கு மேலே ஒரு கோயிலால் சுற்றிக்கிறோம். இந்த கோயிலுக்கு கூட இதில் ஒரு மின்னோட்டம் உருவாகுமா? நம்பலாமா? உருவாகும்னு சொன்னார். இங்கே இவ்வாறு அங்கேயும் ஒரு திசையில் மின்னோட்டம் பாய்வதையும், இதை சுவிட்சை ஆஃப் பண்ணி விட்டாக்கா, சுவிட்ச் ஆஃப் பண்ணி விட்டலாக்கி என்ன கொண்டோம், அது மீண்டும் பூச்சியத்துக்கு வரக்கூடியதாக என்ன செய்யப்படும், பூச்சி ஆஃப். இது ஆன் பண்ணி விட்டாக்கா, ஆன் பண்ணலாக்கி என்ன கொண்டோம், அது இந்த திசையில் மின்னோட்டம் பாய்கிறது. இது எவ்வாறு சாத்தியமாகும்? இங்கே நீங்கள் சுவிட்சை ஆன் பண்ணும், இங்கே சர்க்கிட் பூரணம், ஆனால் அங்கே செய்த மின்னோட்டம் என்று தூண்டப்படுகிறது. இதை நாங்கள் என்ன செய்கிறோம், மின்காந்த தூண்டல் என்ற பகுதியில் நாங்கள் அடிப்படையாக விளங்கிக் கொள்ளப் போகின்றோம். ரைட், இதை இன்னும் கொஞ்சம் விரிவாக நாங்கள் என்ன செய்கின்றோம். ரைட், இந்த படத்தை கொஞ்சம் வரைந்து கொள்ளுங்கள்.
சரி மாணவர்களே, இப்போது நான் என்ன செய்கிறேன், இந்த பேட்டரியை மாற்றி இந்த இடத்தில் ஒரு ஆடலோட்டம் ஒன்றை ஒரு ஆடலோட்டம் ஒன்றை வரைகின்றேன். அதாவது டைனமோ ஒன்றை ஃபிக்ஸ் பண்ணி, இப்போ டைனமோ ஒன்றை ஃபிக்ஸ் பண்ணி நாங்கள் சொல்லிட்டுருக்கோம். அப்போ ஆடலோட்டம் ஒன்று தொழிற்படும். எப்படி சார் ஆடலோட்டம் ஒன்றை கொடுத்தால், சரி இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஏற்கனவே கொடுத்த மாதிரி ஆடலோட்டத்தை கொடுத்தால் என்ன நடக்கின்றது, இந்த கழுவமானியும் காட்டி என்ன செய்யும், ஒரு செகண்ட்ல இவ்வாறும் அடுத்த செகண்ட்ல இங்களையும் அசைகிறது. இவ்வாறு மாறி மாறி திரும்பலை காட்டுகிறது, மாறி மாறி திரும்பலை காட்டுகிறது. இது எவ்வாறு சாத்தியமானது? நாங்கள் இதுக்குரிய காரணத்தை அவதானிப்போம். இங்கே பாருங்கள், இதனூடாக மின்னோட்டம் பாயும் போது என்ன நடக்கின்றது, இந்த மென்னிரும்பு ஆணியில் காந்தம் ஒன்று உருவாகும். நீங்க 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு படிச்சுப்பீங்கன்னா, அதாவது ஒரு ஆணி ஒன்றில் இவ்வாறு ஆணி கோயிலை சுற்றி வச்சு நீங்கள் அந்த பார்த்தீங்கன்னாக்கா என்னது, இந்த ஆணியில் இவ்வாறு பேப்பர் கிளிப்ஸ் எல்லாம் ஒட்டி கொண்ட ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. இந்த ஆணி காந்தமாகின்றது, இது கூட கரண்ட் மின்னோட்டம் பாயும் போது ஆணி காந்தமாகின்ற விடயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஆயமானவர்களே, இது கூட மின்னோட்டம் பாயும் போது இந்த மென்னிரும்பு ஆணி காந்தமாகப்படுகிறது. அப்போ இந்த மின்னன்பு ஆணி காந்தமாகப்படும் போது இதில் என்ன செய்யும், ஒரு நிலையில நார்த் சவுத் உருவாகும். நார்த் சவுத் உருவான வைத்துக் கொள்ளுங்கள். திருப்பி நடக்கும், இது அடுத்த திசையில மின்னோட்டம் பாயும் போது இங்கே மின்னோட்டம் பாயும் போது என்ன நடக்கும், இங்கே நோர்த்தாகவும் இங்கே சவுத்தாகவும் மாறும், திசை மாறும். அப்போ மாறுகின்ற காந்தப்புலம் ஒன்று இதில் உருவாகிறது. மாறுகின்ற காந்தப்புலம் உருவாகும் போது இங்கே மின்னோட்டமும் என்ன செய்யும், அதனை மின்னோட்டம் சொல்ல மாட்டோம் நாங்கள், மின் இஎம்எஃப் எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபோர்ஸ், மின்னியக்க விசின்னு சொல்கிறோம். மின்னியக்க விசி ஒன்று தூண்டப்படும். இந்த மின்னியக்க விசி அல்ல மின்னோட்டம் காய்ப்ப மின்னோட்டம் இதில் தூண்டப்படும். சரியா? ஆகவே இந்த காந்தப்புலம் மாறுவதுதான் காரணம். இதில் மின்னியக்க விசை தூண்டப்படுவதற்கு காரணம் காந்தப்புலம் அடிக்கடி மாறுகின்றது. சரியா? ஆனால் நாங்கள் பேட்டரியை வச்சிருந்தா ஒரு திசையில மட்டும் காந்தப்புலம் உருவாகும், அது போல நடக்கும். அது ஒரு திசையில மட்டும் அது என்ன அசைவை காட்டியது, பேட்டரி ஆஃப் பண்ணலாகே காந்தப்புலம் இல்லாமல் போகிறது, திருப்பி பூச்சது வருகிறது. என்ன? சரியா? ஓகே மாணவர்களே, அப்போ உங்களுக்கு அந்த ஆடலோட்டத்தையும் வைத்து படத்தை வரைந்து கொள்ளுங்கள். ஆடலோட்டத்தை வைத்து இரு திசைகளிலும் மின்னோட்டம் மாறுவதையும் இந்த காந்த புலங்கள் உருவாகுவதையும் நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். மாணவர்களே, தரப்பாட்டு நேரம் காணும் என்று நினைக்கின்றோம். அவ்வாறு உங்களுக்கு டைம் பிரச்சனைகள் இருந்தால் நான் யூடியூப் லிங்கையும் அனுப்பும். பாடம் முடிந்த பின்னால் அந்த யூடியூப் லிங்கை கூட சென்று நீங்கள் என்ன செய்யலாம், இந்த படத்தை பார்த்து வரைந்து கொள்ளலாம். மீண்டும் ஒரு முறை கேட்கும் போதுதான் உங்களுக்கு மனசில் பதியும். என்ன விட்டு நிறுத்தி நீங்கள் கேட்க வேண்டும், அப்போதுதான் மனசில் பதியும். ஓகே, இனி நாங்கள்
இதனுடைய தொழிற்பாட்டை ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஊடாக நாங்கள் அவதானிப்போம். ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் அந்த தொழிற்பாடு தான் அங்கே பிரயோகிக்கப்படுகிறது. அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் என்ன செய்யப்படுகிறது? இவ்வாறு ஒரு இரும்பு சட்டம் காணப்படுகிறது. மென்னிரும்பு ஆணி ஒன்று காணப்படுகிறது. அதை சூழ இங்களாலே ஒரு கோயிலும் இங்கப்புறமா ஒரு கோயிலும் காணப்படுகிறது. அப்போது என்ன செய்யப்படும்? இதில் நாங்கள் ஆடலோட்டம் ஒன்றை வழங்கினால் ஆடலோட்டம் ஒன்றை வழங்குவோம். இங்கு என்ன செய்யப்படும்? அந்த மின்னோட்டத்தை பெறுகின்ற உறுப்பு ஒன்றில் ஒரு தடையாக போட்டு காட்டுவோம். பெறுகின்ற உறுப்பு ஒரு ஆடலோட்டத்துக்கு தொழிற்படக்கூடிய ஒரு மெஷினாகவோ ஏதேனும் ஒரு அந்த தடை ஒன்றாக நாங்கள் அதனை காண்போம். சரி, இதில் எவ்வாறு டிரான்ஸ்ஃபார்மர் தொழிற்பட போகிறது? இங்கே நீங்கள் மின்னோட்டத்தை ஆடலோட்டம் மாறி மின்னோட்டத்தை வழங்கும் போது இங்கே ஒரு காந்தப்புலம் ஒன்று, பெரிய ஒரு காந்தப்புலம் உருவாக்கப்படும். அந்த காந்தப்புலம் இந்த கம்பியை உடர்த்தி செல்வதால் இந்த இதில் என்ன செய்யப்படுகின்றது? மாறி உருவாகும் போது காந்தப்புலத்தின் திசையை மாறுகிறது. ஆடலோட்டம் ஒன்று இங்கே பிறப்பிக்கப்படும். சரியா? மின் பிறப்பாக்கி ஆடலோட்டம் ஒன்று ஏசி பிறப்பாக்கப்படுகின்றது. சரியா? அதை தெரிந்து கொள்ள வேண்டும். இனி நாங்கள் பார்ப்போம் இதுக்குரிய பெயர்களை. இந்த செட்டப்பை நாங்கள் சொல்கிறோம். முதல் பிரைம் சர்க்கிட். இது செகண்டரி சர்க்கிட். பிரைம் அண்டா முதல் சுற்று. இதனை நாங்கள் துணை சுற்று என்கிறோம். முதல் சுற்று, துணை சுற்று. அடுத்தது இன்னொரு பெயர் காணப்படுகிறது. இதுக்கு பெய்ப்பு சுற்றுன்னு சொல்றோம். பெய்ப்பு. இதுக்கு நாங்கள் பயப்பு, அதாவது இதுல அந்த பிரைமை விட செகண்ட் ரெண்டாவது கூட கொஞ்சம் குறைவு தானேண்ணா. ஆகவே நாங்கள் இதுல அந்த சில எழுத்துக்களை குறைப்போம். இந்த கொம்பை குறைப்போம், சுழியை குறைப்போம். குறைச்சனா மாறுது, அது பயப்புவா மாறும். அப்ப இது பேய்ப்பு சுற்று, இது பயப்பு சுற்று. அடுத்த இதுல காணப்படுகிற வோல்டேஜை நாங்கள் மின்னழுத்த வேறுபாட்டை பிரைம் என்றதுனால விபி என்று சொல்வோம். விபி. இது செகண்டரி என்றதுனால இதுல வோல்டேஜை விஎஸ் என்று சொல்கிறோம். அதே போல இதில் காணப்படுகின்ற முறுக்குகளோட எண்ணிக்கையை என்பி என்று சொல்கிறோம். நம்பர் ஆஃப் பிரைம் சுற்றிட முறுக்குகளோட எண்ணிக்கை. இதுபோல் இதில் நாங்கள் முறுக்குகளோட எண்ணிக்கை என்எஸ் என்று சொல்கிறோம். அதே போல இதில் பாய்கின்ற மின்னோட்டத்தை நாங்கள் என்ன சொல்கிறோம்? ஐபி என்று சொல்கிறோம். இது பாய்கின்ற மின்னோட்டத்தை நாங்கள் என்ன சொல்லலாம்? ஐஎஸ் என்று பேசுவோம். சரி, இது இஎம்எஃப் தான், அதாவது எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபோர்ஸ். எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மின்காந்த விசை ஒன்றாம் தூண்டப்படும். ஐஎஸ் நாங்கள் இங்கே வசதிக்காக குறித்து கொள்வோம். சரியா? ரைட். இப்போ இது பேர் அவங்களுக்கு பரிச்சயமாகும். வி என்ற கூட வோல்டேஜ், என்ன நம்பர் ஆஃப் கோயில், ஐ என்ற கூட கரண்ட். அப்போ இது செகண்டரி, இது பிரைமரி. ஓகே, இது பைப்பு, இது பைப்பு.
மேற்சுற்று துணைச்சுற்று இந்த பெயர்களை உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் என வினாக்களுக்கு இந்த பெயர்களை தான் நாங்கள் செய்வோம் பயன்படுத்துவோம். ஓகே மாணவர்களே, இது கூட நாங்கள் வருகின்ற 2 சமன்பாடுகள் காணப்படுகின்றன. ஒன்று இந்த சமன்பாடு, அதாவது இந்த VP கீழ் VS ஈக்குவல் NP கீழ் என்ன, இதுல P பிரைம் போட்டா அடுத்தவங்க என்ன நடக்கும், பிரைம் தான் நீக்கணும், NP தான் நீக்கணும். இதுல P போட்டா இங்கே P தான் நீக்கணும். NP கீழ் NS குறிக்கலாம். சுற்றுகளுக்கு VP கீழ் VS, NP கீழ் NS குறிக்கலாம். அல்லது இதனை மாற்றி போட்டால் என்ன குறிக்கலாம், இந்த NPM NS மாற்றினால் ரெண்டு அழகிற அப்போ உங்களை வேறுபடுத்திக் கொள்ளலாம். கவனம் விடாமல் இது தலையிலா போடுங்கள். NS கீழ் NP, VS கீழ் VP. இங்கே S இந்த எங்களை S ஈக்கணும், இங்கே P இந்த எங்களை P ஈக்கணும். சரியா? அப்போ இவ்வாறு உங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த 2 சமன்பாடுகளை பயன்படுத்தி உங்களுக்கு என்ன செய்யலாம், இதில் நிறைய கணக்குகள் தரப்படும். அப்போது நீங்கள் இலகுவாக செய்து முடிப்பீர்கள். சரி, என்றாலும் கூட இந்த சாப்பாடு எழுதி கொள்ளுங்கள். ரைட், இப்போ நாங்கள் இந்த சாப்பாடுகளுக்கு ஊடாக நாங்கள் இன்னும் கொஞ்சம் படிக்கும்போது இது இன்னும் அழகாக உங்களுக்கு விளங்க கொள்ள போகிறீர்கள். ஓகே மாணவர்களே, இந்த சாப்பாடு கூட நான் படிக்க வர என்னன்னு கேட்டாக்கா, படி கூட்டு நிலைமாற்றி, படி குறை நிலைமாற்றி நாங்கள் கற்க வருகின்றோம். அதாவது என்ன செய்ய போகிறோம், இதில் உள்ள கோயில்கள் எண்ணிக்கையை மாற்ற போகிறோம். இதில் கோயில் எண்ணிக்கையை மாற்ற போகிறோம். மாற்றினா வோல்டேஜ் மாறும், என்ன செல்ல மாறும், வோல்டேஜ் மாறும். சரியா? அல்லது இதில் வழங்கப்படுகின்ற வோல்டேஜை கூட்டி இதில் வோல்டேஜை குறைக்கும் அல்லது கூட்டுவோம். இவ்வாறான செயற்பாடு இங்கே செய்ய போகிறோம். ஆகவே நாங்கள் முதலாவது ஸ்டெப்ஸ் பார்ப்போம். படி படி கூட்டு நிலையை மாட்டி முதல்ல ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். ரைட், இப்போ படி கூட்டு நிலையை மாற்றி எங்கள் வீட்டில் பயன்படுத்துகிறோம். சில டிவிகளில் வோல்டேஜ் கூட தேவைண்ணா. டிவியில் இப்போ டிவி எல்இடி டிவியில் பழைய காலத்தில் வந்த சிஆர்டி டிவிகள் வோல்டேஜ் கூட தேவை. இப்போ சொல்ல வேண்டாம், சில மோட்டர்களுக்கும் பெரிய பெரிய மோட்டர்களுக்கும் அதுகளுக்கு வீட்டில் அப்படியான தண்ணி பம்ப் பயன்படுத்துகிற பெரிய மோட்டர்களையும் தான் கொஞ்சம் வோல்டேஜ் கூட தேவைப்படும். சரியா? அவ்வாறான வோல்டேஜ் கூட தேவைப்படுகிற அளவு மோட்டர்கள் எங்கள்கிட்ட பெருசாக வீடுகளை பயன்படுத்தி குறைவாய்க்கும். உங்களுக்கு மேலதிகமாக இந்த படிக்கூட்டு நிலையமாட்டு தொடர்பாக சில கணித்தல்களை செய்யும்போது இன்னும் நீங்கள் விரிவாக விளங்கிக் கொள்வீர்கள். இந்த காணிகள் நாங்கள் அடுத்த அந்த ஒரு மெஷினை கருதுவோம். சில போது இவ்வாறான அந்த உபகரணம் அந்த உங்களுக்கு வீட்டில் வோல்டேஜ் கூட பயன்படுத்துகின்ற உபகரணங்கள் பொதுவாக காணப்படாது என்றால் நாங்கள் இவ்வாறு ஒரு மெஷினை கருதுவோம். இவ்வாறு ஒரு மெஷின் காணப்படுவது கொள்வோம். இதுக்கு 480 வோல்டேஜ் தான் இந்த மெஷின் இயங்குகின்றன கொள்வோம். ஆனால் எங்களோட வீட்டுக்கு வருகின்ற மின்னோட்டம்
தெரியும், உங்களுக்கு தெரியும் 240 வோல்டேஜாக கொள்வோம். அப்போ இதுலேருந்து நாங்கள் 240 வோல்டேஜ்லேருந்து நேரடியாக இந்த மெஷினுக்கு நாங்கள் வயரை கனெக்ட் பண்ணால் இந்த மெஷின் வேலை செய்யாது, வோல்டேஜ் போதான்றதுனால வோல்டேஜ் போதாது. நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த மெஷின் வேலை செய்வதற்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை வச்சு வோல்டேஜை கூட்டி கொடுக்க வேண்டும். அது டிரான்ஸ்ஃபார்மர். பார்ப்போம் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கூட என்ன செய்யப்படுகிறது. அப்போ உங்களுக்கு தெரியும் இங்கே இதுலேருந்து ஃப்ளக்ட வலது பக்கம் லைன் வயரிங் உயிர் கம்பி காணப்படும். இங்கே என்ன செய்வோம், நாங்கள் மோட்டருக்கும் கனெக்ஷன் கொடுக்கும். லைன் வயர் உயிர் கம்பி போடப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் இது கூடாக நியூட்ரல் நார்மல் கம்பி வழங்கப்படுகிறது. இடது பக்கம் இதிலிருந்து நார்மல் கம்பி வழங்கப்படுகிறது. சரியா? இங்கே நடக்கின்றது இந்த கம்பியானது இவ்வாறு கொண்டு அவங்களுக்கு நோய் தெளிவாக காணப்படும். பாருங்கள், இதில் அவங்களுக்கு வோல்டேஜ் கூட வேணும். ஆகவே இதில் போட கோயிலை விட இதில் வர கோயில் கூட தேவைப்படும். இப்படி சுருக்கமாக போட்டுக்கலாம். இதில் கோயில் கூட ஓரளவு காணப்படுகிறது. இதில் கோயில் கூட தேவைப்படும். ஓகே மாணவர்களே, இப்போ நடக்கின்றது. இப்போ இந்த இதில் ஒரு கணித்தலை செய்வோம். கணித்த ஊடாக மிக இலகுவாக நீங்கள் இந்த விடயத்தை விளங்கிக் கொள்வீர்கள். ரைட், இதில் காணப்படுகின்ற முறுக்கள் எண்ணிக்கையை நாங்கள் என்ன செய்வோம், 100ஆக கொள்வோம். இதை முறுக்கள் எண்ணிக்கை 100ஆக கொள்வோம். 240 வோல்டேஜ் இதில் வருகிறது. இங்கே 480 வோல்டேஜ் தேவை. இந்த கோயில் முறுக்கள் எண்ணிக்கை NS செகண்டரி. ஏன்னா இது பிரைமரி இது வந்து செகண்டரி. ஏன்னா அப்போ இந்த செகண்டரி கோயில் எத்தனை முறுக்களை கொண்டிருக்க வேண்டும் என்று நாங்கள் இப்போது கணித்தலூடாக அவதானிப்போம். மாணவர்களே, உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு சாப்பாடு இலவா லேசா பாடமாக NP கீழ் NS NP கீழ் NS ஈக்குவல் V. இது P வந்தால் இங்கே P போனோம். VP கீழ் VS. அல்லது உங்களுக்கு இது NS தான் கேள்வியாக காணப்படுவதால் NS தான் கணிக்க வேண்டும். ஆகவே NS-ஐ தலைகீழாக போட்டுக்கொண்டா மிகவும் வசதியாக இருக்கும். நான் தலைகீழாக போடுவோம். அப்போ NS கீழ் NP இஸ் ஈக்குவல், இது தலைகீழாக மாறும். VS கீழ் SC தான் இங்கே வசிக்கணும். அப்போ VP கீழ் VP. இப்போ பிரதிடுவோம். NS தான் காண போகிறோம். NP நம்பர் ஆஃப் பிரைமரி coils 100, வோல்டேஜ் 240. இது வந்து செகண்டரி 480. செகண்டரி பிரைமரியோட வோல்டேஜ் 240 வோல்டேஜ். ஆக பிரதிட்டால் இலவாக கணத்தில் செய்யலாம். உங்களுக்கு NS தேவையாக இருக்கின்றது. ஏனைய கணித்தல்கள் NP 100 equal VS secondary voltage 480. secondary voltage 480. primary voltage 240. அப்போ இது 2 மடங்கு வெட்டினால் இது 2 மடங்கு. அப்போ NS ஈக்குவல் 200. முறுக்கள் எண்ணிக்கை 200 பெறப்படும். விலங்கு. இப்போ ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் படி கூட்டு நிலைமாட்டு அணுது. படி கூட்டு நிலைமாட்டு வோல்டேஜை கூட்டி கொடுக்கு. சரியா? இப்படி நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுக்கு
கணித்தினூடாகவும் இதனை நீங்கள் மேலும் விளங்கிக் கொண்டிருக்கிறது. நாங்கள் இது தொடர்பான நாங்கள் ரிவிஷன் கிளாஸ் ஒன்று நான் செய்ய இருக்கின்றோம். அடுத்த வாரம் முதல் ஆரம்பிக்கப்படும். ஆகவே நீங்கள் எங்களோடு தொடர்புகளை வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து நாங்கள் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபர் ஒன்றை நாங்கள் அவதானிப்போம். ஓகே, இது நீங்கள் செஞ்சு கொள்ளலாம் உங்களால். ஸ்டெப் டவுன் படி குறை நிலை மாற்றி, படி குறை நிலை மாற்றி. அப்போ இதில் நான் என்ன செய்ய போகிறோம், ஃப்ளாக் இங்கு ஒரு ஃபோன் எடுப்போம். ஃபோன் 12 voltage ஃபோன். இது 240 voltage. இதுக்கடையில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் நாங்கள் போட வேணும். இதுக்கு நான் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் போட வேண்டும். போட போன்ற டிரான்ஸ்ஃபார்மர் வோல்டேஜ் கிடைக்க வோல்டேஜை குறைச்சி கொடுக்கணும். ஒன்று இதில் போட்டதை விட இதில் கோயில் வந்து குறைவாய்க்கணும். வேணா இதில் போட கோயிலை விட கோயில் குறைவாய்க்கணும். அப்போ வோல்டேஜை குறைக்கணும். வேணா பார்ப்போம். நாங்கள் இதில் வலகையிலேருந்து வருவது லைன் வயர். இங்கே லைன் வயர் அப்படி கொடுப்போம். இது நேரடியாக கொடுக்க முடியாது. இன்றைக்கி ஒரு என்ன செஞ்சுக்கணும், ஒரு சர்க்யூட் ஒன்று வேணுமாண்ணா. அதாவது பேட்டரி, இதில் பேட்டரி கரண்ட்லாம் வெக் பண்ணணுமாண்ணா. ஆகவே இது ஒரு சர்க்யூட் ஒன்று போட்டு தான் நாங்கள் என்ன செய்வதற்கு கொடுப்போம். அதுதான் அந்த பாடச்சுற்று. நீங்கள் எலக்ட்ரானிக் பாடத்தில் நாங்கள் கடைசியாக படிப்போம். எலக்ட்ரானிக் பாடத்தில் கடைசியில் வரும் பாடச்சுற்று. அந்த அழைச்சீராக்கம் எனது சயின்ஸ் தமிழ் வீடியோவுக்கு போனால் எலக்ட்ரானிக் அடித்தா அதில் உங்களுக்கு அந்த பாடம் முழுமையாக அதில் பதிவேற்றப்பட்டுள்ளது. அதனையும் அவதானித்துக் கொள்ளலாம். அல்லது நாங்கள் இன்னொரு வகுப்பில் நாங்கள் கற்க இருக்கின்றோம். ஓகே மாணவர்களே, இங்கே நாங்கள் ஒரு சர்க்யூட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ண வேண்டும். நாம் சர்க்யூட்டை பற்றி பேசலை, நேரடியாக கரண்ட்டை பார்ப்போம். சரியா, நேரடியாக கரண்ட்டை பார்ப்போம். அப்போ வோல்டேஜை குறையணும். இங்கு நியூட்ரல் வயர் இணைக்கப்பட்டிருக்கும். இது -I மேலே. இதுவும் இது கூட பெய்தான் வருமா, இது கூட பெய்தான், இது உள்ளுக்கால பெய்தான் என்ன செய்யும், இது போகுமா, இந்த சைடு கூட பெய்தான் அதுவும் போக வேணும். ஓகே, இப்போ நான் பார்ப்போம். இதில் 100 முறுக்கள் இருந்தால் இதில் எத்தனை முறுக்குகள் காணப்படும் என்பதுதான் கேள்வி. எத்தனை முறுக்குகள் காணப்பட வேண்டும் என்பதுதான் கேள்வி. ஆகவே என்பியின் கீழ் என்எஸ், விபியின் கீழ் விஎஸ் கொள்வோம். விபியின் கீழ் விஎஸ் கொள்வோம். அப்போ நாங்கள் என்எஸ்ஸை காணணும். அவை தலைகீழாக போட்டுக்கொண்ட வசதி. என்எஸ்ஸின் கீழ் என்பி சமன் விஎஸ்ஸின் கீழ் விபி. இதனை ஒரு ஸ்டைலில் பாடமாக வச்சு லேஸ். அப்போ அதை அதுக்கு வேண்டிய மாதிரி உங்களுக்கு என்ன செஞ்சுக்கலாம், மாற்றிக்கலாம். எழுவாய் மாற்றம் படிச்சுப்பீங்க மேத்ஸில். அப்போ என்எஸ்ஸை காணும். நாங்கள் என்எஸ் காணும். என்பி வந்து 100, என்எஸ் கீழ் 100, விஎஸ் voltage of secondary 12, voltage of primary 240, 740. ஆகவே இது சுருக்கினாண்டா ஒரு முறை, இது 20 முறை, இது 20 முறை. ஆகவே என்எஸ் இந்த 100 நாங்கள் போனாக்கா 5, 100 கீழ் 20, 5. அப்போ இதில் முறுக்கள் 5 முறுக்கள் காணப்பட்டால் போதும். இங்கே 100 முறுக்கள் காணப்படி. அல்லது இந்த முறுக்கள் மாறினா இது முறுக்கள் வேறுபடும். முறுக்கள் எண்ணிக்கை மாறும்போது கோயில் சில மாறக்கூட இது மாதிரி
இந்த சின்ன கோயிலாக இந்த சின்ன இது மாதிரி சின்ன டிரான்ஸ்ஃபார்மராக இருந்தால் என்ன செய்யலாம், வேறுபடும். சரியா? அப்போ உங்களுக்கு இப்போ இந்த கணக்கூடாக அவங்க விளங்குது. படி குறை நிலை மாற்றி பயன்படுத்தி நாங்கள் படி குறை நிலை மாற்றி என்றதை நீங்கள் விளங்கி கொண்டிருப்பீர்கள். ரைட். இதோடு உங்களுக்கு மேலதிக ஒரு தகவல்களையும் தர விரும்புகின்றோம். எங்களுக்கு மின் கிடைக்கின்ற லட்சப்பான மின்வல் நிலையம் அல்லது கணிதிச அணை மின்வல் நிலையம், அதேபோல் நுரைச்சோலையில் காணப்படுகின்றது. இன்னும் விக்டோரியா டேம்பு பகுதியை அடிச்சுக்காங்க மின்வல் நிலையங்கள் காணப்படும். இந்த மின்வல் நிலையங்களில் எவ்வாறு மின் உற்பத்தி நடைபெறுகின்றது, எவ்வளவு வோல்டேஜ் மின் உற்பத்தி நடைபெறுகிறது என்பது தொடர்பாக உங்களுக்கு அறிவு தேவை. பொதுவாக அங்கே எல்லாம் அங்கெல்லாம் 11,000 கிலோவாட் 11,000 வோல்டேஜ் அல்லது 1,32,000 வோல்டேஜ் இவ்வாறு பல்வேறு நிலையங்களில் பல்வேறு வகையான வோல்டேஜுக்கு மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. சரியா? பாருங்கள், 11,000 கலந்து கொள்வோம். 11,000 வோல்டேஜ் உற்பத்தி செய்யப்படுகிறது. ஆனால் எங்களுடைய வீடுகளுக்கு 230 வோல்டேஜ் தான் நம்ம வீடுகளுக்கு வழங்கப்படுகிறது. அப்போ என்ன நடக்கணும், இதில் என்ன நடைபெறும் என்று நாங்கள் இப்போ சின்ன தலைமுறை போட்டுக்கொள்ளுங்கள். மின்வலு நிலையங்களில் பயன்படும் மின்வல் நிலையங்கள் மின்வல் நிலையங்கள் மின்வல் நிலையங்கள் என்ன நடக்குது, 11,000 வோல்டேஜ் என்றால் 11 கிலோவாட் மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. அந்த மின் உற்பத்தி செய்யப்பட்டு அது என்ன செய்யப்படும், அங்கிருந்து இங்கே கொண்டு வரும்போது எங்களோட ஏரியாக்களுக்கு கொண்டு வரும்போது என்ன செய்யப்படும், வோல்டேஜை கூட்டும். நம்ம 11,000 வோல்டேஜை இந்த எல்லா இடத்துக்கும் பிரித்து கொடுக்கலாம். அப்போ வோல்டேஜ் கூட்டும். மேடம் வோல்டேஜை கூட்டுறதுக்காக ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் போடுவோம். சாதாரணமாக 220 கிலோவாட் 220 கிலோவாட் டிரான்ஸ்ஃபார்மர்களை பயன்படுத்தி அங்கே என்ன செய்யப்படுது, வோல்டேஜை கூட்டி தான் என்ன செய்யப்படும், எல்லா இடத்துக்களுக்கும் அனுப்பப்படும். மேடம் அப்போ 220 கிலோவாட் என்ற எவ்வளவு, 220,000 வோல்டேஜ். 220,000 வோல்டேஜ் 11,000 வோல்டேஜ் 220ஆக 11 கிலோவாட் 220 கிலோவாட்டாக மாறுவதென்றால் படி உயர்த்து நிலைமாற்றிகள் பயன்படுகிறது. ஆகவே நீங்கள் இவ்வாறு எழுதி கொள்ளுங்கள். அதாவது நீங்கள் தலைமையிட்டீர்கள் எவ்வாறு மின்வல நிலையங்களில் படி கூட்டு நிலைமாற்றிகள் பயன்படும். மின்வல நிலையங்களில் படி கூட்டு மின்வல நிலையங்களில் படிக்கூற்று நிலைமாற்றிகள் பயன்படும் என்பதை நீங்கள் இதுக்குறாக விளங்கிக் கொண்டீர்கள். அடுத்து நாங்கள் வருவது வீதிகளிலிருந்து எமது வீடுகளுக்கு மின்னை வழங்குகின்ற நிலைமாற்றி தொடர்பாக அடுத்த ஸ்டார்ட் போடுங்கள். வீதிகளிலிருந்து வீடுகளுக்கு வீடுகளுக்கு வழங்கும் போது உள்ள டிரான்ஸ்ஃபார்மர் உங்களுக்கு தெரியும். அந்த டிரான்ஸ்ஃபார்மர் எவ்வளவு வருது, 11 கிலோவாட் வந்து அது என்ன செய்யும், வீடுகளுக்கு வரும்போது 230 வோல்டேஜாக அது என்ன செய்யப்படுகிறது, மாற்றப்படுகிறது. 230 மாற்றப்படுது என்ற உங்களுக்கு இங்கே 11,000 வோல்டேஜ் காணப்பட்டது. 11,000 வோல்டேஜ் 230 மாறுகின்ற என்றால் வோல்டேஜ் என்ன செய்யப்படுது, குறைக்கப்படுது. ஆகவே வீதிகளிலிருந்து வீடுகளுக்கு வழங்கப்படும் போது
படி குறை நிலைமாற்றிகள் பயன்படும். படிக்குறை நிலைமாற்றிகள் பயன்படும். இந்த வசனத்தை போட்டுக்கொள்ளுங்கள். ரைட் மாணவர்களே, நாங்கள் அடுத்தது ஒரு சொல்லினூடாக ஒரு சாப்பாட்டுக்கு நான் வரவிருக்கின்றோம். அதுதான் அடுத்த அலையும் போடுங்கள், ஓர் இலட்சிய நிலைமாற்றி. இலட்சிய நிலைமாற்றி. அப்போ இலட்சிய நிலைமாற்றின ஒரு நிலைமாற்றி டிரான்ஸ்ஃபார்மர் காணப்படுவதில்லை. நாங்கள் சொல்ல வருவோம், இவ்வாறு திறன் 100 வீதமைந்தால் புறச்சூழலுக்கு சக்தி இழக்காமல் முழுமையாக அந்த கரண்ட் முழுமையாக வோல்டேஜ் முழுமையாக பகிரப்படக்கூடியதாக இருந்தால் அவ்வாறு திறன் மிக்க ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் உருவாக்கப்பட்டால் அதனை நாங்கள் என்ன செய்கிறோம், இலட்சிய டிரான்ஸ்ஃபார்மர் என்று நாங்கள் பேசலாம். உங்களுக்கு தெரியும் பாருங்கள், ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்களில் உள்ளுக்கு ஒயில் போட்டிருப்பார்கள். கோயில் ஒர்க் பண்ணும்போது ஒரு சூடாகும்போது என்ன கொண்டும் அந்த ஒயில் அந்த சூடாகி அது நீர் ஆவியாக போய் அந்த மேலில் அந்த ஒரு கோப்பு மாதிரி இருக்கும். அந்த கோப்பையில் பார்த்தீங்க சிலிக்கன் மணிகள் போடப்பட்டிருக்கும். அது நீரை உறிஞ்சி எடுக்கும். என்ன உறிஞ்சி எடுத்து நடக்கும். திருப்பி டிரான்ஸ்ஃபார்மரில் அப்படி ஒயில் குறையும் போது நாங்கள் ஒயில் ஊற்றணும். என்ன சரியா? ஓகே. அவ்வாறு வெப்பத்தை இழக்காமல் மிக 100% திறனை கொண்ட டிரான்ஸ்ஃபார்மரை நாங்கள் சொல்வோம் இலட்சிய நிலைமாற்றி என்று. அப்போ ஒரு வசனம் போட்டுக்கொள்ளுங்கள். திறன் 100% திறன் 100% காணப்படுகின்ற புறச்சூழலுக்கு சக்தி இழப்பு அற்ற நிலைமாற்றிகள் இலட்சிய நிலைமாற்றி எனப்படும். இலட்சிய நிலைமாற்றி என நாங்கள் கூறலாம். இலட்சிய சக்தி அதாவது 100% திறன் கொண்ட நிலைமாற்றிகளை. அப்போ 100% திறன் கொண்ட நிலைமாற்றி என்றால் என்ன பாருங்க பார்க்கலாம். அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் பயன்படுகின்ற பெய்ப்பு வலு பைப்பு வலுக்கு சமம்னா அதாவது என்ன பைப்பு வலுன்னா பிரைம் கோயில் அதில் பவரும் பைப்பு வலுவில் பவரும் சக்திகள் சமனாக மாறுமண்ணா. அதாவது சக்திகள் வலுன்னும் போது சக்திங்க நேரம் வேணா சரியா, வலுக்கள் சமனாக மாறும். இப்போ வலு சமன் பி சமன் அந்த நீங்கள் எலக்ட்ரிசிட்டி பாடத்தை படிச்சுப்பீங்க. P is equal VIN வோல்டேஜ் இன்டு கரண்ட். வோல்டேஜை மின்னோட்டத்தை பெருக்கினால் என்ன பெறப்படும், வலு பெறப்படும். ஆகவே இந்த பைப்பு வலுவை அதாவது பிரைம் கோயில்ட அந்த வலுவை நாங்கள் VP into IP is equal பைப்பு செகண்டரி கோயில்ட வலு. ஆகவே செகண்டரி கோயிலில் வந்து VS into IS போட்டுக்கொள்ளுங்கள். VP IP is equal to VS IS என்று போட்டுக்கொள்ளுங்கள். அப்போ உங்களுக்கு தெரியும் என்ன செய்யலாம். இப்போ கணக்குகள் வெவ்வேறு வடிவங்களில் வந்து தரப்பட்ட உங்களுக்கு VPஐ எழுவாயாக மாற்றுவதற்கு, IPஐ எழுவாயாக மாற்றுவதற்கு, அதே போல் VSஐ எழுவாயாக மாற்றுவதற்கு, ISஐ எழுவாயாக மாற்றி கணக்குகளை சேர்ப்பதற்கு நாங்கள் எதிர்கால வகுப்புகளில் அதாவது பேப்பர் கிளாஸில் நாங்கள் இதனை இவ்வாறான கணக்குகளை செய்ய இருக்கின்றோம். நன்றி மாணவர்களே.
நாங்கள் எங்களோட நீங்கள் தொடர்ந்தும் தொடர்பு பெறுங்கள். நாங்கள் உங்களுக்கு அடுத்த வாரம் முதல் பேப்பர் கிளாஸுக்குரிய நேரத்தை அனுப்பி வைக்க உள்ளோம். எமது வாட்ஸ்அப் இலக்கங்கள் தெரியாதவர்கள் இதனை எழுதி கொள்ளலாம். நோட் 7771689015 எமது வாட்ஸ்அப் இலக்கத்தோடு நீங்கள் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மற்றும் நீங்கள் நோட்ஸ்களை எழுத முடியாத போன சந்தர்ப்பங்களுக்காக மீண்டும் ஒரு முறை யூடியூப் லிங்கை பயன்படுத்தி நீங்கள் விட்டு அதை கட் பண்ணி உங்களுக்கு பயன்படுத்திக்கலாம். இப்போது நீங்கள் நேரடியாக அதை நீங்கள் கலந்து கொண்டமைக்காக உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். குட் மார்னிங் எவ்ரிபடி. தேங்க்ஸ்.